Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க மட்டன் பிரியாணி நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அதாவது இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் வந்து பூண்டை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயத்தை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதுவும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், பிரியாணி செய்கிற அளவுக்கு பாத்திரம். அதுக்கப்புறம் 75 கிராம்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், ப்ளஸ் 25 கிராம்ஸ் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் தென் சாப் பண்ண கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கரண்டி போட்டு நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் ஆகாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படி சேர்க்கணும்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா வதக்குனதுக்கப்புறம் கர்ட் தயிர் வந்து ஒரு 150 ml ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 kg மட்டனை வந்து நாங்கள் பிஃபோராகவே ஒரு 3 hours பிஃபோராகவே வந்து நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மட்டன் மேரினேட் பண்ணுறதுக்கு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ப்ளஸ் கர்டு இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து 1 day பிஃபோராகவே மேரினேட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா 2 to 3 hours நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் மட்டன் வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து பாயில் பண்ணி ரைஸை வந்து ஆஃப் பாயில்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி பாயில் பண்ணும் போதே இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது வாசனைக்காக. ப்ளஸ் இதில் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் வந்து ரைஸ் ஒட்டாமல் இருக்கும், அதனால் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் பாயில்ட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸும் தண்ணியும் நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும். ஆல்ரெடி பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த ரைஸை பாயில் பண்ண தண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸோட கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆல்ரெடி ரைஸ் வந்து ஆஃப் பாயில்டாக இருக்கிறதுனால அவ்வளோதான், அப்படியே தம் போட்டுக்கலாம். எப்படி தம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம கவர் பண்ணிவிட்டு, ஒரு க்ளீனான கிளாத்தில் கவர் பண்ணிவிட்டு அந்த லெட்டை மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி சூடு பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே எடுத்து வச்சுக்கலாம் அந்த வெயிட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வைங்க. வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம்.
அவ்வளோதான், பிரியாணி ரெடி. மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக கலரி எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்களும் வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். So thanks for watching. Stay tuned and take care. Bye bye.